இந்த ரூமை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரூம்ல 10 ஃப்ரேம் வைப்பாரு. ஒரு சிஎம் செட்டப் ஒன்று வைப்பாரு, ஒரு ஆபீஸ் செட்டப் ஒன்று வைப்பாரு. அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுலாம் நான் உலகத்துல நான் எடுத்து கொடுத்தது ஒரு ரெசார்ட் தான் எடுத்து கொடுத்தேன். சரி. அதுலேயே அந்த ரெசார்ட்லேயே சிஎம் வீடு இருக்கும், சிஎம் கான்ஃபரன்ஸ் இருக்கும், சிஎம் ஆபீஸ் இருக்கும். சரி, எல்லாம் ஒரே வீடு. ஒரே வீட்டில் சிஎம் ஆபீஸ் இருக்கும், எல்லாமே அவர் எடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து நம்ம வேற யார்ட்டையும் பார்க்கவே முடியாது. அது பாரதி ராஜா பாட்டிலிருந்து வந்த பட்டறைகள் அதுகெல்லாம். அவங்கெல்லாம் வந்து அந்த மேக்கிங்லாம் வந்து அங்கே நாங்கள் பாலக்காடில் எடுத்த ஒரு சீனை வந்து இங்கே வந்து நம்ம சைதாப்பேட்டில் வந்து இது நம்ம பல்லாவரத்தில் சைதை துரைராமையனோட ப்ரைவேட் பாரஸ் ஒன்று இருக்கு, அங்கே வச்சு மேட்ச் பண்ணார். எனக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன அங்கே எடுத்து அழகாக இங்கே வச்சு என்ன பண்ணுவாரே தெரியாது, டக்குன்னு மேட்ச் பண்ணுவார். அந்த மைண்டில் வச்சு அந்த ஷார்ட்டை மைண்டில் வச்சுட்டு பண்ணுறது இருக்குல்ல, அதை அவர்கிட்ட பிரமிப்பாக இருக்குது. அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய அனுபவம். அந்த சீட்டிங் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுலாம் பெருசாக லொக்கேஷனுக்காக பெருசாக மெனக்கிட மாட்டார். இங்கே போவோம் அங்கே போவோம். ஒரு ரெசார்ட் எடுத்து அந்த ரெசார்ட்டுக்குள்ளே ஃபுல் படத்தை முடிச்சாரு. சரி, நீங்க சொன்னதுக்கு தான் எனக்கு ரிலேட். அதில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த சிஎம் கான்ஃபரன்ஸ் இருக்கும், சிஎம் பதவியேற்புலாம் இருக்கும், சிஎம்மோட வீடு இருக்கும், அவருடைய மீட்டிங் ஹால் இருக்கும், அவருடைய ஒரு கார்டன் இருக்கும், அவருடைய ஸ்விம்மிங் பூல் இருக்கும், எல்லாமே அதுக்குள்ளே வச்சு எடுத்து ஒரே ரெசார்ட்ல அந்த ஒரு ஹாலில் வந்து 3 ஆஃபீஸாக மாற்றிருப்பார். இந்த பக்கம் ஒரு ஃப்ரேம் வைப்பார், இந்த பக்கம் ஒரு ஃப்ரேம் வைப்பார் வச்சு அப்படி அது வந்து அவர்கிட்ட ரொம்ப பிரமிப்பாக இருக்கும்.